இப்போ இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியரா ஃபுல் P2P தெரியுதா? ரெக்வசிஷன் போடுறாங்க ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல்ல. ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல்ல ரெக்வசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசீவ் குட்ஸ். ஓகே. சப்ளையர் இன்வாய்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட், ரெகன்சிலேஷன். சப்ளையர் ஒரு சப்ளையர் காமன் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட், பேபிள் ரெண்டு மாடியூலுக்கும் ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ணா காமன் தான். ஸோ இன்வாய்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட். டிஸ்பர்ஸ்மெண்ட்னா பேமெண்ட் டிஸ்பர்ஸ் பண்றோம். அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட்ல ரெகன்சிலேஷன். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கும், இதை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இதை ரெகன்சைல் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஃபுல் P2P பண்ண போறோம். அதுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல் சப்ளை செயின்ல வந்துடும், நமக்கு வராது. இதெல்லாம் ஃபினான்ஸ், மற்றதெல்லாம். சரியா? கிளியரா இருக்கு. ஓகே, அப்படியே படிங்க. ப்ரொக்யூர் டு பே ஃப்ளோ. The procure to pay flow begins with a demand. The business needs either goods or services. It involves the following application, documents, and processes. Procurement. A requisition can initiate the procure to pay flow. After a requisition is approved, a purchase order is created. The purchase order must be communicated to a supplier for fulfillment. Goods or services are received. Payables. The supplier sends an invoice either on paper or email or electronically. The invoice must be processed into payables, validated and optionally approved. Payments. When the invoice is fully processed, the disbursement or payment is created. Cash management. After the disbursement, a bank statement electronically to be reconciled with a records in Oracle payments. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ரெக்வசிஷன் போடுவாங்க P2P-ல, பர்ச்சேஸ் மாடியூல்ல. ஒரு ரெக்வசிஷன் அப்ரூவ் பண்ண உடனே PO கிரியேட் பண்றாங்க. மல்டிபிள் ரெக்வசிஷன்ல இருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உள்ள வந்துருது கோடவுனுக்குள்ள. ஓகே, அதுல ரிசீவ் இருக்கும், ரெண்டு இருக்கும், ரிசீவ், டெலிவர், இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். பிசிக்கலா ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வாய்ஸ்க்கு வருது. இன்வாய்ஸ்க்கு வந்த உடனே இதான் பாருங்க, பேப்பர்ல வரலாம், இமெயில்ல வரலாம், மெயில்ல வரலாம், எந்த மெத்தட்ல வந்தாலும் பேமெண்ட் வேலிடேட் பண்ணுவாங்க அவங்க மேனேஜர். பண்ணலாம், ஓகேவா, எல்லாம் ஓகேவா இருக்கா, அப்புறம் அப்ரூவல் போயிடும். அப்புறம் வந்து பேமெண்ட்ஸ் மாடியூல் ஃபுல்லி ப்ராசஸ் பண்ணி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆர் பேமெண்ட். டிஸ்பர்ஸ்மெண்ட்ன்றாங்க, பேமெண்ட்னு சொல்றோம். அது ஒரு டெர்மினாலஜி. டிஸ்பர்ஸ்மெண்ட் இங்க சொல்றோம், ஆட்டோல பேமெண்ட் சொல்லுவோம். கேஷ் மேனேஜ்மெண்ட் இங்க வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் சொல்றாங்க. சரியா? டிஸ்பர்ஸ்மெண்ட் கிளியர் த பேங்க், பேங்க் சென்ஸ் எலக்ட்ரானிக்கலி. அவ்வளவுதான். அப்புறம் ஆரக்கிள் பேமெண்ட்ஸ் மாடியூல்ல வந்து அது கடை. ஓகே, கிளியரா இருக்கா? சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸ்னா யாரு, அது எதுல எப்படி யூஸ் பண்றோம்? சப்ளையர் ஜெனரிக் தான். இன்வாய்சஸ் நேற்றே பார்த்தோம், மறுபடியும் பார்ப்போம். படிங்க. கஜா Invoices can be created through many features. All but the manual invoices created directly in payables are integrated through the payables on payables open interface. The features are manual invoices. Oracle payables. Create invoices directly in Oracle payables. Use for one-off invoices. You can also use online validation. Integrated imaging. Complete after becoming integrated from an image, manual intervention is required. Spreadsheets. For high volume invoice entry that does not require extensive online validation, you can use the following spreadsheet. Recurring invoices. Create recurring invoices. Use application development framework desktop integration, which integrates Oracle Cloud application with Excel. Open the spreadsheet by clicking the create recurring invoice task. Invoices. Use ADFDI. Open the spreadsheet by clicking the create
create invoices in spreadsheet task from the invoices work area. Self-service. By using the supplier portal, suppliers can enter invoices matched to purchase order, enter invoices not matched to the purchase orders, which you can configure. Create advanced. Okay. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கு, எப்படி கிரியேட் பண்ணலாம், சோர்ஸ் இன்வாய்ஸ் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சோர்ஸ். ஸோ சோர்ஸ் என்ன மேனுவல்னா டைரக்டா பேபிள் மாடல் ஓப்பன் பண்ணி நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் மேனுவல் இன்வாய்ஸ். இன்டகிரேட்டட் இமேஜிங். இஃப் இன்வாய்ஸ் இன்கம்ப்ளீட் ஆஃப்டர் இன்டகிரேட்டட் இமேஜ் மேனுவல் இன்டர்ஃபேஸ் ரிக்வயர்ஸ். இமேஜிங்லாம் இப்போ இமேஜிங் சர்வர், கோஃபேக்ஸ் அந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் இருக்கு. அந்த இன்வாய்ஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஏத்திடுவாங்க. புரியுதா? ஓகே. ஏதாவது இன்கம்ப்ளீட்டா வந்து இன்வாய்ஸ் இருக்கு, ஏதாவது சரியில்லைன்னா நீங்க போய் மேனுவலா கரெக்ட் பண்ணணும். ரெக்கரிங் இன்வாய்ஸ் நான் சொன்னேன்ல, என்னது ரெக்கரிங்? ரிப்பீட்டடா வர்ற இன்வாய்ஸ். ஓகே, நான் ஏடி மூலமாவும் ஏத்தலாம், எக்ஸல் மூலமா பண்ணலாம், மேனுவலா பண்ணலாம். கிரியேட்டிங் இன்வாய்ஸ் யூசிங் ஏடிஎஃப்ஐ. செல்ஃப் சர்வீஸ். செல்ஃப் சர்வீஸ்னா என்னது? இப்போ முன்னாடி எல்லாம் கிரெடிட் கார்டு வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வருவாரு, நம்மளை தேடி வருவாரு, இல்ல நீங்க அங்க போவீங்க, ஃபில் பண்ணுவீங்க. நிறைய மேனுவல் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ பேங்க்ல என்ன சொல்றான், ஹவுசிங் லோன் வேணுமா, என்ன லோன் வேணுமா, அங்க போய் அங்கேயே ஃபில் பண்ணுங்க, நீங்களே செல்ஃப் பண்ணிக்கிறீங்க. அதான் செல்ஃப் சர்வீஸ். ஓகே, ஹெச்ஆர்ல SSHR இருக்கு. செல்ஃப் சர்வீஸ் ஹெச்ஆர்னா உங்க கையில கொடுத்துருவான். நீங்க உங்க டீடைல் ஃபுல்லா என்டர் பண்ண உடனே அவன் டேட்டா பேஸ்ல எப்படி ஏறுது, கரெக்டா நேரா அவன்ல ரீச் ஆயிடுது. கிளியரா இதாயிடும். அவனுக்கு வேலை மிச்சம், அதுக்கு நம்ம வைக்க வேண்டாம். நீங்களே ஃபில் பண்றதால அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை. நீங்க தான் உங்க டேட்டா ஃபில் பண்றதால கரெக்டா தான் இருக்கும் இல்லையா? அதனால வந்து அதான் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்றோம். பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி மேட்ச் பண்ணலாம். அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட், அது ஷிப்மெண்ட். ஓகே, செல்ஃப் சர்வீஸ்க்கும் மேனுவலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆட்டோமேட்டட் மூணாவது டைப் என்ன சொல்றாங்க? பேபிள் இன்டகிரேஷன் இமேஜிங் சொல்யூஷன், செல்ஃப் சர்வீஸ் which is created to return of evaluated receipt statement. ERS ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ERS ப்ராசஸ் என்னன்னா, நான் பர்ச்சேசிங் மாடல்ல PO கிரியேட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா ரிசிப்ட் எல்லாம் பண்றேன் இல்லையா? அது பண்ண உடனே அங்க வந்து இந்த ப்ரோக்ராம், இது வந்து ஒரு ப்ரோக்ராம், இது ERS எவாலுவேட்டட் ரிசிப்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். அதான் ERS ப்ரோக்ராம். சரிங்களா? ஓகே, புரியுதா? அது பார்க்கலாம் எல்லாமே. Consumption advice process which creates an invoice from a consignment agreement. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு டைப் இருக்கு. ஆரக்கிள் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு மாடல் தனியா இருக்கு, அதையும் வச்சுக்கலாம். இதுல எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்னா எம்ப்ளாயி ஃபாரின் போயிட்டு ட்ரிப்லாம் வராங்க இல்லையா, அவங்க சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். அது இன்வாய்ஸ் மாதிரி தான், அது எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்னு சொல்றோம். சரியா? அது தனியா இருக்கு, அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ரீஃபண்ட் ஃப்ரம் ஆரக்கிள். கஸ்டமர் ரீஃபண்ட் ஏஆர்ல தான் கஸ்டமர் இருக்கு, நம்ம ரீஃபண்ட் கொடுக்குறோம், பணத்தை திருப்பி கொடுக்குறோம் ஒரு அமௌண்ட். அப்படின்னா என்ன ஆகும், ஏபில தானே பேமெண்ட் போய் ஆகணும். என்னதான் ஒரு கஸ்டமர் இருந்தாலும் சப்ளையரா கிரியேட்டா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஏபில வந்து போயிடும். கரெக்டா? கஸ்டமர் ரீஃபண்ட் ஏபில வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ளையர் கிரியேட் ஆகி பேமெண்ட் போயிடும். அடுத்து இன்டர் கம்பெனி ப்ராசஸ் ரூல். இன்டர் கம்பெனி இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகே, எலக்ட்ரானிக் இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். ஓவர்வியூ ஆஃப் பேமெண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட். இது வரைக்கும் புரியுது இல்லையா உங்களுக்கு? புரியுது. இதை படிங்க மெதுவா, படிச்சுட்டு ஒவ்வொரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அடுத்த லைன் போங்க, அப்படியே உங்களுக்குள்ள சொல்லிட்டு வாங்க. ஓகே, சொல்லுங்க. Oracle Payment is a product in Oracle Cloud application that serves a disbursement and funds capture engine for other products. As a central payment engine, payments process disbursement for payable invoices, Oracle receivables, non-credit card refunds, and Oracle cash management bank account transfers. Settles receipts and receivables against credit and bank account transfers.
system and financial institutions for processing. Enables you to centralize the payment process across business units, currencies, and geographical regions. இதில் என்ன சொல்றாங்க? Process disbursement for payable invoices. Invoices எதுவும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அது ப்ராசஸ் பண்றாங்க, அமௌண்ட் பே பண்ற மாதிரி. Oracle receivables, non-credit card refunds, and Oracle cash management, bank account transfer. Okay. Okay. Oracle payment na adu vandu cloud la oru module, tani module vandirukku AP mari Oracle payment. So payment disbursement na disbursement na payment இல்லையா, invoice க்கு disbursement. Oracle receivable non credit card refund, non credit card இல்லாம வர transaction refund, cash bank transfer, ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இல்லையா, பேங்க் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே பேமெண்ட்ல பாக்குறாங்க. R12 வந்து கேஷ் மேனேஜ்மென்ட் உள்ளே இருக்கும், இது தனியா வந்திருக்கு. செட்டில்ஸ் எப்படி சார் மீனிங் புரியல? என்னது? ஹலோ இல்ல சார். சோ Oracle receivables non credit card அப்படினா என்ன சார் மீனிங்? இது எப்படி சார் AR ல வருமா AP ல வருமா? ஓகேவா? Oracle receivableனா AR மாடியூல்ல ரீஃபண்ட் சொன்னேன்ல, சப்ளையர் கஸ்டமர் ரீஃபண்ட். அதாவது சரி சார், இப்ப கிரெடிட் கார்டுலயே நீங்க பணம் வாங்குவீங்க இல்லையா, புரியுது சார். கார்டுலயே நீங்க பணம் வாங்குவீங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிரெடிட் கார்டுலயே நான் பணம் வாங்குவேன், ஆனா நான் கிரெடிட் கார்டு ரீஃபண்ட் தான் இதுல காமிக்கிறாங்க. Oracle பேமெண்ட்ல கிரெடிட் கார்டு வழியா வர்ற ரீஃபண்ட் இதுல வராது போல இருக்கு. அது பார்க்கும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே. இது வரைக்கும் புரியுதா? புரியுது சார். Okay. So non-credit card transaction, Oracle cash and bank account settles in receivable against credit card, settles receipt in receivable against credit card and bank account transfer. Connects with external payment system பண்ணுது. Centralized process business unit currency, இதெல்லாமே advantage. So என்னென்ன பேமெண்ட் இருக்கு கீழ படிங்க, பேமெண்ட் டைப். Payment can be electronic SEPA, a printed check, a wire, outsource check. இப்போ எலக்ட்ரானிக் மூலியமாகவும் பேமெண்ட் நடக்குது, இந்த கிரெடிட் கார்டு அந்த மாதிரி. செகண்ட் பாயிண்ட் புரியல சார், என்ன? எலக்ட்ரானிக் செப்பா பேமெண்ட். செப்பானா என்னன்னா யூரோப்பியன் ஏரியா. அது வந்து யூரோப்ல எல்லாமே சேர்ந்து அதை கண்டுபிடிச்சாங்க எல்லாத்துக்கும். செப்பா SEPA சிங்கிள் யூரோப் பேமெண்ட் ஏரியா. என்னன்னா ஹலோ சொல்லுங்க சார். ஓகே இருக்கு இல்லையா? தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது சார், தெரியுது. ஒரு நிமிஷம் திருப்பி படிங்க அந்த டைப்பை. Payables uses the payment disbursement process to pay suppliers who have provided your company goods. Electronic SEPA, a printed checkbook, a wire, outsource check. The payment processing method. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து இதெல்லாம் மெத்தட் இல்லையா, எலக்ட்ரானிக். செப்பா சிங்கிள் யூரோப் பேமெண்ட் ஏரியா என்னன்னா, ஸோ யூரோப்ல இப்போ 28 இருக்கு இல்லையா கண்ட்ரி, ஒரு 20 கண்ட்ரியாவது இருக்கு. இங்கிலாந்து, இங்கிலாந்து வராது, ஜெர்மனி, ஸ்வீடன், அவங்க எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள போனோம்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் போடுறோம் இல்லையா. ஸோ யூரோப்புக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் முன்னாடியே அவங்களுக்குள்ள பண்றதுக்கு வந்து வேண்டாம், எல்லாம் யூனியனுக்குள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு செப்பான்னு ஒண்ணு பண்ணாங்க. இந்த மெத்தட் என்ன ஆகும்னா, வேற கண்ட்ரினா போறதுக்கு லேட் ஆகும்ல, 2 நாள் 3 நாள் ஆகுது, இல்ல சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா. சோ நம்மளுக்குள்ள எதுவுமே வேண்டாம்னு ஒரு தனியா ஒரு இதை போட்டாங்க. அதுவும் நீங்க உள்ளுக்குள்ள பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதான் செப்பான்னு ஒரு மெத்தட் தனியா போட்டிருக்கான் இவன். சரியா? சரி. அது வரும்போது படிக்கலாம். இந்த UPI மாதிரி வருமா சார்? என்ன பேமெண்ட்?
இது ஒரு மெத்தட் அவ்வளவுதான். டைப் ஆஃப் UPI மாதிரி ஸ்டெப்ன்றது டைப். அது அந்த டீடைலா படிக்கலாம் நம்ம பிராக்டிகல்ல. So what is Oracle Subledger SLA? Subledger accountingனா என்ன? Subledger accounting ஒவ்வொரு மாடியூலுக்கும் நடுவுல இருக்கும். அதுதான் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஜர்னல் என்ட்ரிய. ஓகே, அது தனியா இருக்கு, அது பார்க்கலாம். சம்மரி. ஸோ ஓவரால் பேபிள் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இது நேவிகேஷன். நேவிகேஷனா பிராக்டிக்கல் வரும்போது அதுல வந்துடும். சரியா, என்ன கிளிக் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் சரியா. இன்னொன்னு பிராக்டிக்கல் தனியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அது ஒண்ணு இல்ல, இன்ஃபோலெட், இன்ஃபோடைல்ஸ் இந்த மாதிரி. ஆமா, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி ஒர்க் பண்ணணும். டேஷ்போர்ட் பார்த்தாலே ஓரளவு புரியும். அதான். ஓகே, காமன் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் தான் விஷன் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ், ஆரக்லோ டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, காமன் அப்ளிகேஷன் நம்ம ஜிஎல்ல தானே இதெல்லாம் பண்ணுவோம். ஏன் இங்க வருது? அதான் காமன் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்க ஏபி தான் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. பட் லீகல் ஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஜெனரல் லெட்ஜர், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து அங்கிருந்து எடுத்துக்குவோம் ஏஆர். புரியுதுங்களா? ஏபி. ஓகே, அங்கதான் நீங்க வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. இதெல்லாம் காமனா எடுத்துக்கோ. இதை பாருங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கேலண்டர், அதே தான் இது யூஸ் பண்ண போகுது. லெட்ஜர், ரெஃபரன்ஸ் டேட்டா செட். So country to country business rules and policy may vary. You can share reference data such as payment term and transaction type across unit. You can have business unit. So enterprise structure overview. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் குரூப்ன்றது இங்க என்டர்பிரைஸ்னு சொல்றோம். அப்புறம் லீகல் என்டிட்டி வருது. அப்புறம் கார்ப்பரேட் லெட்ஜர், டிரான்சாக்ஷன், பேலன்சிங், செக்மெண்ட், கன்சால்டேஷன். நம்ம பார்த்ததே ஒரு ஓவர்வியூ போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, லீகல் என்டிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். படிங்க லீகல் என்டிட்டிஸ். Legal entities own the assets of the enterprise, record sales and pay taxes on sales, make purchases and incur expenses, perform intercompany trading. ஒரு லீகல் சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியோட சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ் and enterprise can comply with corporate taxation and other compliance laws within local jurisdiction, prepare for acquisition for disposals of parts of the enterprise, isolate one area of the business from risk in another area. For example, your enterprise develops and leases properties. You can create separate legal entities for the development and lease lines of business. Legal entities are required by Oracle Financial Cloud application if a company is implementing any of the subledgers, requires intercompany balancing or both. புரிஞ்சுதா? So legal entity வந்து own the asset, record sales and pay tax on sales, make purchases. Okay. So இதெல்லாம் ஓவர்வியூ, ரொம்ப ஹைட். நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தெரியும். சரியா? Enterprise can have more than one legal entity. ஒரு legal entity மேல வச்சுக்கலாம். எதுக்காகனா comply with corporate taxation and other compliance law with local jurisdictions. Prepare for acquisition or disposal of parts of the enterprise. Acquisition ஒரு என்டர்பிரைஸ வாங்குறது, அக்வயர் பண்ணுவாங்கல்ல, பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி அக்வயர் பண்ணுவாங்க இல்லையா. இல்லைன்னா டிஸ்போசல், என்னோட ஒரு டிபார்ட்மெண்ட்டை விற்பேன், இல்லை நானே விற்கலாம், அதுவும் பண்ணலாம் என்டர்பிரைஸ்ல. கரெக்டா? ஐசோலேட் ஏரியா ஆஃப் பிசினஸ் ஃப்ரம் ரிஸ்க் இன் அதர் ஏரியா. Your enterprise develops and lease properties.
யுவர் என்டர்பிரைஸ் டெவலப்ஸ் அண்ட் லீஸ் ப்ராப்பர்ட்டி. அதுவும் பண்ணலாம். டெவலப் பண்றீங்க, ப்ராப்பர்ட்டியை லீஸ் பண்றீங்க, செப்பரேட் லீகல் என்டிட்டி. திஸ் மினிமைசஸ் ரிஸ்க் அக்ராஸ் லைன் ஆஃப் பிசினஸ். ஸோ என்ன சொல்றேன்னா, ஒரு லைன் ஆஃப் பிசினஸ்க்கும் நீ லீகல் என்டிட்டி செப்பரேட்டா வச்சுக்கோன்னு சொல்றான். ஸோ என்ன ஆகுதுன்னா, லீஸ்க்கு ஒரு லீகல் என்டிட்டி, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை இருக்கும் இல்லையா. இப்போ நான் ப்ராடக்ட் சேல் பண்றேன், இப்போ ரைஸ் பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் இல்லையா, அதுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்டரியா நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ 5% டாக்ஸ் போட்டுருக்கோம். 25 kgs வரைக்கும் பேக்கடு. அது எப்படி நான் 1-2 வித்தாலும் நான் ஃபைல் பண்ணணும். இப்போ அதே வந்து ஜிஎஸ்டி இல்லாதது வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வேற லீகல் என்டிட்டி, அதுக்கு ஜிஎஸ்டி நம்பரே தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம இதுல பார்த்ததுதான் ஜிஎல்ல. ஓகே, ஒன் லீகல் என்டிட்டி ஒன் லெஜர், மல்டிபிள் லீகல் என்டிட்டி ஒன் லெஜர், எல்லாமே பாசிபிள். எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி நோட்ஸ் தான், பாருங்க. ஸோ ஓவர் என்ன அதே 4C, பிரைமரி லெஜர், அக்கௌண்டிங் கான்ஃபிகர், எல்லாம் அந்த பேசிக் தான். கரெக்டா? சுத்தி அதுதான் வந்து நிற்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் காம்பனன்ட்ஸ் திருப்பி அதே தான் நம்ம படிச்சது தான், ஜிஎல்ல படிச்சது தான். ஓகே, ஏன்னா தனியா ஏஆர் நீங்க படிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் டீட்டெயிலா கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ செக்மெண்ட் குவாலிஃபையர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, செக்மெண்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது. செக்மெண்ட் குவாலிஃபையர் கிரியேட் பண்ணுவீங்க, ஃபிளெக்ஸ் ஃபீல்ட் குவாலிஃபையர்னு கிரியேட் பண்ணுவீங்க. ஃபிளெக்ஸ் ஃபீல்ட், அப்போ ஃபிளெக்ஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த குவாலிஃபையர் மேண்டேட்டரி. இது என்னன்னு படிங்க, ஒன்று நான் சொல்றேன், இது 5மே படிங்க. The segment labels qualify shared roles in general ledger. The labels are balancing. One segment is required to be labeled as the primary balancing segment. Second and third balancing segments are optional. Natural account. This label is also required. It determines the account type, asset, liabilities, expenses, revenue, or equity, and other information specific to the segment value. It facilitates such as retain the earnings. Process in general. It facilitates processes in general ledger applications such as retain earnings, posting, and therefore is required. Cost center. This label facilitates grouping of expenses by department. It is not required for general ledger, but it is required. But is required if you are using Oracle asset intercompany. This label is used to balance intercompany journal. It is also not required. Management. This is a future label that creates another layer of security on a ledger. Local use. This label is required for some country-specific locations. Okay. So இதெல்லாம் segment types, கரெக்ட்டா? பேலன்சிங் செக்மெண்ட்னா நான் சொன்னேன்ல, பேலன்சிங் செக்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி நீங்க கிரியேட் பண்றீங்க. பேலன்சிங்னா கம்பெனி கிரியேட் பண்றீங்க இல்லையா, இதுல நான் சொன்னேன்ல கம்பெனி டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட். கம்பெனி கிரியேட் பண்ணும்போது பேலன்சிங் செக்மெண்ட் அசைன் பண்ணுங்க. ஒரு பிரைமரி லெட்ஜர் மேண்டேட்டரி. யார்கிட்ட பேசுறீங்க? பிரைமரி லெட்ஜர் மேண்டேட்டரி, செகண்டரி லெட்ஜர் வந்து பேலன்சிங் சொல்றாங்க. இப்போ பேலன்சிங் செக்மெண்ட்னா டெபிட்டும் கிரெடிட்டும் மேட்ச் ஆகணும், அதான் பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே ஓகே சரி. அவன் எப்படி பண்ணணும்னு சொல்றான், நம்ம புரிஞ்சுக்கிற கான்செப்ட் அதான் பேலன்சிங். அதுக்கு தான் அதை அசைன் பண்றோம், பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். இங்க நிறைய செக்மெண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து நேச்சுரல் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸா லைபிலிட்டியா இதோ இருக்கு பாருங்க. அசட் இந்த டைப் தான் இது பாருங்க. அசட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், ரெவன்யூவா, ஈக்விட்டியா. ஈக்விட்டினா ரிசர்வ்ஸ். காஸ்ட் சென்டர்னா டிபார்ட்மெண்ட். இன்டர் கம்பெனி இருந்தா பாருங்க. யூஸ் டு பேலன்ஸ் இன்டர் கம்பெனி ஜர்னல்ஸ். இட் இஸ் ஆல்சோ நாட் ரிக்வயர்டு, மேண்டேட்டரி கிடையாது. மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஃபியூச்சர் லேபிள் தட் கிரியேட்ஸ் another layer of security. வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். லோக்கல் யூஸ் ஒன்று இருக்கு, கண்ட்ரி ஸ்பெசிபிக் லோக்கலைசேஷன். ஓகே,
அக்கௌண்டிங் கேலண்டர், ஸ்டார்ட் டேட், ஃப்ரீக்வன்சி. ஸோ R12 R11 ஒவ்வொரு லைனும் நம்ம கிரியேட் பண்ணணும் அக்கௌண்டிங் கேலண்டர். இங்க வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டான். ஒரு ஸ்டார்ட் டேட், பீரியட், ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஃபிஸ்கல் கேலண்டரா எடுத்துக்கணும். ஓகே. கரன்சி இன்பில்ட்டாவே உள்ளே இருக்கும் சிஸ்டம்ல. ஸ்டாட் கரன்சி மட்டும் நம்ம என்டர் பண்ணுவோம். வாட் இஸ் ஸ்டாட் கரன்சி? ஸ்டாட்டிஸ்டிக்கல் கரன்சி டைப்னா நம்ம நேற்று சொன்னேன் இல்லையா, மாஸ் அலோகேஷன் ஜேர்னல்னு ஃபார்முலா வச்சு பண்ணுவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல நம்ம அலோகேட் பண்ணுவோம் ரெண்ட்னு சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஸ்டாட் ஜேர்னல்னா ஒரு ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா, அமௌண்ட்டே இல்லாம ஜேர்னலை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. மந்த் எண்ட்ல தானே நீங்க எல்லா ஜேர்னலும் போடும். இப்போ 500 லைன் ஒரு ஜேர்னல்னா கடைசி நாள்ல உட்காந்து 500 லைன் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக நான் இப்பவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் போட்டு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுப்பேன். அமௌண்ட் மட்டும் அப்போ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் கால்குலேட் பண்ணிடும். சரியா? ஓகே ஓகே. ஸோ மேனேஜ் கரன்சி, கன்வர்ஷன் டைப், டெய்லி ரேட், ஓகே. லெட்ஜர் ஓவர்வியூ, பிரைமரி, செகண்டரி எல்லாம் ஜிஎல்ஏ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம இருக்கிறது ஏபி. ஓகே, பாருங்க, நீங்க ஒரு ரிவ்யூ பாருங்க, எல்லாமே நல்லா புரியுது இல்லையா? பிசினஸ் business unit, business function, managing service, create business unit, edit business unit. So ஒரு business unit create பண்ணா என்னென்ன பண்றோம்? It's important to name your business unit. Business unitக்கு நேம் கொடுக்குறோம். லொகேஷன் அந்த இதெல்லாம் ஆப்ஷனல். மேனேஜ். ஓகே ஓகே. Default reference set for the business unit uploaded. Rapid implementation, the common set is automatically submitted for default. Rapid implementation யூஸ் பண்ணா நான் சொன்னேன்ல, ஆட்டோமேட்டிக்கா குயிக்கா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு எக்ஸல் சீட் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா கடகட பை அப்லோட் ஆயிடும். ஓகே, ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாங்க. சொல்லுங்க. ஹலோ. ஓகே சார். ஓகே சார். ரேபிட் இம்ப்ளிமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது ஒரு ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட். ஓகே, அசைன் பண்றோம் இதெல்லாம். security model. இல்ல கிரியேஷன்ல பார்க்கலாம். சரியா? அப்படியே அது எங்க அசைன் பண்ணணும். பேமெண்ட் டேர்ம்ஸ் என்னது? பேமெண்ட் டேர்ம்ஸ்னா சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு 30 நாள் கிரெடிட் கொடுப்போம், ஒருத்தருக்கு 60 நாள், ஒருத்தருக்கு 90 நாள், ஒருத்தருக்கு இமிடியேட்டா கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வாங்குற சப்ளையர் நம்ம கொடுக்கறது பேமெண்ட் டேர்ம். இது மாதிரி நீங்களும் உங்க கஸ்டமர் பேமெண்ட் டேர்ம் கொடுப்பீங்க இல்லையா. ஒருத்தர் இமிடியேட், நெட் 30. ஸோ சில ஃபார்முலா இருப்பாரு, நெட் 30 இமிடியேட், நெட் 60, இன்னொன்று 1/2 நெட் 30 அந்த மாதிரி இருக்கும், 10% நெட் 30 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதாவது ஆமா, டேஸ். அதுக்குள்ள பே பண்ணா பெனால்டி வராது. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுமா வேண்டாமா, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பாருங்க டிசைன் எப்படி பண்ணிருக்கான்னு. ஃபுல் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இது செட்டப் ஆங்கிள் கொடுத்துருக்கான். சப்ளையர்ஸ் டிஸ்கஸ் கிரியேட்டர்ஸ். சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல்ல சப்ளையர் கிரியேட் பண்றோம் ஃபியூஷன்ல. சரியா? ஓகே. படிங்க சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஒரு நிமிஷம் படிங்க. The act of creating suppliers in cloud application is procurement application process. If an organization does not implement procurement, payables users need to be set up as procurement agents to create suppliers. You can create suppliers by the supplier registration process.
used by on their behalf to submit their registration request to become a supplier of buying organization. Regardless of how a supplier is introduced, the buying organization reviews the registration request using a collaborative review process and determines whether it wants to consider this company as a new source of supply. The outcome of the review is either approved or rejected. If approved, it automatically starts a process to create supplier record for registration. If not going through the supplier registration process, a supplier can be entered directly from the supplier work area. Supplier registration process மூலியமா இது பண்ணலாம், இல்லைன்னா procurement agents create பண்ணி அது பண்றோம். புரியுதா? Used by external company, internal user on their behalf to submit registration request on buying organization. The buying organ review the register review பண்ணனும் இல்லையா? எல்லா சப்ளையரும் நீங்க கொடுத்து வாங்கிர மாட்டீங்க இல்லையா? ஓகே. ஸ்கிரீன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுவீங்க. அதுக்கு அப்புறம் நல்ல கம்பெனியா நல்ல ப்ராடக்ட்டா அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்ளையர் கிரியேட் பண்றீங்க. ஃபியூஷன்ல வந்து ப்ரொக்யூர்மென்ட் இருந்ததுன்னா ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட் சப்ளையரை கிரியேட் பண்ணுவாங்க. சின்ன டவுட் எனக்கு. ஒரு கம்பெனில வந்து ஃபைனான்ஸ் மாடல் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரொக்யூர்மென்ட்ல பர்ச்சேஸ் பண்ணனும், எப்படி செலவு வேண்டாம்? இல்ல HRMS இல்ல தேவையில்ல. உங்களுக்கு வெறும் ஃபைனான்ஸ் வேணும்னா ஃபைனான்ஸ்ல கூட ஒரு மாடல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எனக்கு சில கம்பெனில அசெட் மாடலே இருக்காது, கேஷ் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஓஹோ, ஓ சரி சரி. இப்போ நீங்க ஏபி மட்டும் வாங்குனீங்கன்னா அதுலயே சப்ளையர் இருக்கு. இப்போ சில மாடல்ல HRMS வாங்கலனாலும் அந்த நேவிகேஷன் கொடுத்துருவாங்க. ரேட்டிங் மெயினான இதுக்கு எம்ப்ளாய் கிரியேஷன் சப்ளையர் ஏபிலே இருக்கு. ஓகே, அதனால கண்டிப்பா எல்லாமே புரியுது. ஓகே ஓகே. சோ மேனேஜிங் ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட்ல என்னென்ன செட்டப் பண்றாங்க? பிசினஸ் யூனிட், சப்ளையர் செட்டப், access to other agent document. சோ இந்த இத வச்சு நீங்க படிச்சீங்கன்னா டக்குன்னு புரியும். சொன்ன எக்ஸாம்பிள்லாம். ஆனா இது யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஜெனரலா என்ன நடக்குதோ அதான் பார்க்கறோம் இல்லையா? இத படிங்க. Following are the details of what function a user can perform if he or she is assigned a data role. Supplier administrator, manage suppliers, view suppliers, register an external company to be approved as a supplier, manage supplier registration request, contribute to the registration process, import suppliers, merge suppliers. Supplier manager can perform all the supplier administrative functions plus create a supplier. Reminder, before a user can create supplier, even if they have the supplier manager role, they must also be defined as a அது ஒரு யூசருடைய ரோலை சொல்றேன் சார். அவங்க என்னென்ன பண்ணலாம் சொல்லி ஒரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்றேன். புரியுதா? புரியுது சார். ட்ரேடிங் கம்யூனிட்டி மாடல் TCM, ட்ரேடிங் கம்யூனிட்டி ஆர்கிடெக்சர்னு வந்திருக்கும் R12ல. இங்க TCMன்னு சொல்றோம். இந்த பிக்சர் பார்த்தாலே புரியுதா? IBM கம்பெனி ரெண்டா இருக்கு. சப்ளையர் நம்பர், கஸ்டமர் நம்பர். அதுல 2 சைட் இருக்கு. 2 சைட், ஒன்னு பர்ச்சேசிங் மட்டும் யூஸ் பண்றோம், ஒன்னு பேமெண்ட். கஸ்டமர் ஷிப்பிங் லொகேஷன், இன்னொன்னு பில்லிங் லொகேஷன். இந்த மாதிரி பிரிச்சிருக்கும். சரியா? இது உங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம்னு போட்டிருக்கு. சோ ஸ்லோவா படிங்க.
suppliers are part of the trading community model created within a business unit or within any organization context. However, the supplier sites are assigned to business units and can be assigned to more than one business unit. The trading community model enables the creation of one entity or part being used for multiple purposes in the cloud application. When a supplier is created or during the supplier registration approval process, the system performs checks to avoid adding duplicate suppliers. The matching engine is supported by enterprise matching checks against all external parties, including customers. You can configure the type of parties to consider for matching, such as suppliers and customers to be checked for similar and exact name matches. For example, if a company exists as a customer, the user is informed, so they can decide whether the party can be used as a supplier. If selected, the existing party is used to establish the supplier. The entity can be created as both supplier and a customer. The customer ship to site address can be the customer ship to site address can be used as a purchasing site. The customer ship to site address can be used as a purchasing site purpose, and the customer bill to site can be used as a pay site purpose. The trading community model ensures the integrity of your master table. One purchasing